சுரக்காயில் மசாலா சாம்பாரை ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாம்பாரே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு மறக்காம இந்த ரெசிபி ஷேர் பண்ணி. இது குழம்பா சாம்பாரா குருமாவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சாம்பார் காலியாயிடும். ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயை மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவு துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, சீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 3 பல்லு, வரமிளகா 4 இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவையும் போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, உப்பு 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கின 2 தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மசிஞ்சதும் ஃப்ரை பண்ணி வச்சு சுரக்காயும் எடுத்து கொட்டிடுங்க. கரைச்சி வச்சு புளித்தண்ணியை எடுத்து கொட்டி புளித்தண்ணி நல்லா கொதிச்சதும் கொஞ்சமாக வெல்லம், இது ஆப்ஷனல் தான், இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் எடுத்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சிருங்க. கடைசியாக வேக வச்ச பருப்பையும் எடுத்து கொட்டி 10 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தூவி இறக்குறீங்கன்னா நம்மளுடைய சாம்பார் ரெடி.